வெல்கம் டு ஸ்கேம் லிட்டரேச்சர் யூடியூப் சேனல். யூடியூபர்ஸ் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூடியூபர் மிஸ்டர் சுரேஷ் சீதாராமன். இவரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை வழக்கம் போல் பார்த்துடலாம். இவரோட பாசிட்டிவ்ஸ்னு சொல்ல போனால் மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் யாருமே கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வர்றப்பவும் சரி, இல்லை கட் ஆஃப் அதிகமானாலும் கம்மியானாலும் சரி, மேக்ஸிமம் 7.5 ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நிறையா பேர் அவ்வளோ டீட்டெயிலாக பேச மாட்டார். பட் இவர் பேசுவார். அது இவரை பற்றின ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். பட் ஆல்சோ நெகட்டிவ் தியரிட்டிக்கலாக மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி நான் சொல்கிற மாதிரி தியரிட்டிக்கலாக மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இவர் நல்ல யூடியூபர் தான். நெகட்டிவ் சைட்ஸ் வந்தால் மேக்ஸிமம் நிறைய யூடியூபர்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. பட் இவர் ரொம்ப ஒஸ்ட்டான காலேஜஸை டாப் காலேஜ்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுறாரு. அது ரொம்பவே தப்பு. இவர் ப்ரொமோஷன் பண்ணுற காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கேஎஸ்ஆர், ஸ்ரீசக்தி கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ், விஎஸ்பி கரூர் அண்ட் கோயம்புத்தூர், ஜேசிடி காலேஜ் அண்ட் சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா ஜேஎன்என். இந்த மாதிரி ஒரு சில ரொம்ப லோ லெவல் காலேஜஸை டாப் காலேஜஸ், எக்ஸாம்பிளுக்கு கொங்கு பண்ணாரியம்மன், இந்த மாதிரி காலேஜஸ்க்கு ஈக்குவலாக இவர் ப்ரொமோஷன் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட தப்பு தாங்க. ஏன்னா அந்த காலேஜஸ் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. ஒரு டீசென்ட் பிளேஸ்மெண்ட் 40% பிளேஸ்மெண்ட் தான். அதுவும் மேக்ஸிமம் சொல்லப்போனால் இவர் இதை மட்டும்தான் ஒரு முழு நேர வேலையை வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஎஸ்பி கருன்னு கூட ஏதோ ஒரு 40% பிளேஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு வருங்க. உறுதியாக சொல்கிற ஒரு 40% மேலே இருக்காது. அந்த காலேஜ் அவர் கூட அவர் ப்ரொமோஷன் பண்ணுறது அவ்வளோக்கு ஓகேன்னு சொல்லுவேன். பட் விஎஸ்பி கோயம்புத்தூருக்கு நான் கேட்ட வரைக்குமே 100 பேர்னா ஒரு 10 பேர் பிளேஸ் ஆகிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு அந்த காலேஜுக்கு மட்டும் இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வீலக்கமாக போயிருப்பார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்ங்கிறது ஓரளவுக்கு ஓகேவான காலேஜா. பட் அங்கேயும் பிளேஸ்மெண்ட் இவர் அவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அங்கே இல்லை. அது ஒரு தப்பான விஷயந்தான். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், ஜேசிடி காலேஜ் 33% பாஸ் பர்சன்டேஜ் வச்சுருக்க ஒரு காலேஜை ஒரு டாப் காலேஜ்னு இவர் ப்ரொமோஷன் பண்ணுறாரு. கேவலமாக இருக்குது. இவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. அந்த கீழ்த்தரமான காலேஜெல்லாம் இவர் எப்படி போடுவார்? அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. விஎஸ்பி கரூரில் ரவுண்ட் 2லேயே ஒரு 150 கட் ஆஃப் கீழே இருக்க பசங்க எடுக்க வேண்டிய காலேஜை ரவுண்ட் 1ல் இவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. என்ன 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தெரியல. இவர் எப்படி அவரை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸை நம்ப வைக்கிறாருன்னா, எடுத்ததையுமே இதெல்லாம் பேசுகிறேனே நான் யாருன்னு சொல்லி ஒரு ஆர்ச்சி ஆரம்பிக்கிறாரு. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாரு. ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. உங்களெல்லாம் நம்ப வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய பிஸ்தா பருப்புன்னு காட்டிக்கிறதுக்காக அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. எக்கச்சக்கமாக சொல்கிறாரு. அவர் எம்ஏ பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. பட் அவர் பண்ணுற பொழப்பை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தியரிட்டிக்கல் நாலேஜ்னா ஒரு தடவை கவுன்சிலிங் அட்டன் பண்ண பையன் கூட தெளிவாக சொல்லுவார். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் சொல்லணும்ல. இல்லை, ஒரு காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. எப்படி இருக்குன்னு மேனேஜ்மெண்ட் உட்காந்து பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. பட் அப்படி பார்த்தவர் எப்படி கேஎஸ்ஆர் விஎஸ்பி இந்த 2 காலேஜ் ப்ரொமோஷன் பண்ண தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு காலேஜுக்கு தேவையான எந்த வித ஃபெசிலிட்டியுமே அங்கே இருக்காதுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா பசங்க அந்த 2 காலேஜில் மேக்ஸிமம் எடுப்பாங்க. மேக்ஸிமம் 150 கட் ஆஃப் கீழே வந்துட்டாலே எங்கள் ஏரியா பசங்க அந்த 2 காலேஜஸ் தான் மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பசங்கள்லாம் போயிட்டு ரொம்ப கேவலமான ரிவ்யூ தான் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் யாருன்னு சொல்லிக்கிறேன், அவரை மாதிரி நான் சொல்ல வரல. நான் பிஎஸ்சி கிளாஸில் பயாலஜி படித்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பயாலஜி டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். புரியுது. பயாலஜி படிச்சுட்டு எப்படா இவரை பற்றியே பேசுகிறதுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை வச்சு பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கனால அவங்களுக்கு கவுன்சிலிங் போட்டு தந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கீழ்த்தரமான யூடியூபர்ஸ் பாருங்கள். ஆஃபர்ஸ் தான் வந்திருக்குது. 2024 1631 ஆஃபர் 2 காலேஜுக்கு சேர்த்து. அது எத்தனை பிளேஸ்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆயிருக்குன்னா ஒரு 800 பிளேஸ்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. 2 காலேஜுக்கு சேர்த்து இன்டேக்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேர். 3000 பேர்த்தில் 800னா கிட்டத்தட்ட ஒரு 30க்கு கீழே பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜே இருக்குது. அது எப்படிங்க இவர் டாப் காலேஜ்னு இவர் ப்ரொமோஷன் பண்ணலாம்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் இந்த வருஷம் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஎஸ்பி காலேஜில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 300 பேர்த்துக்கு இருந்த அதே கிளாஸ் ரூம்ஸை இப்போ கிட்டத்தட்ட 1500 பேர் ஃபஸ்ட் இயருக்கு அதே கிளாஸ் ரூம்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ண போகிறாங்க.
இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல. ஆரம்பித்தா நல்லா தெரியும் எந்த அளவுக்கு அந்த காலேஜ் கீழ்த்தரமாக நடந்துக்கங்கிறது. நான் அந்த காலேஜோட பார்ட் 2ல் போடுறேன். ரொம்ப கேவலமாக அந்த காலேஜெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காருங்க. ஏங்க இவர் போகிற வீலாகில் அந்த பசங்க காலேஜை பற்றி ஒரு நெகட்டிவ் கூட சொல்ல மாட்டாங்களாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ்னு அவங்களா சொன்னால் பரவாயில்ல. இவராக கேட்டால் எஸ் 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 சார் எஸ் சார் எஸ் சார் நோ ப்ராப்ளம் சார் எஸ் சார். இந்த வார்த்தையை தவிர அங்கே இப்போ இவரோட வீலகில் பசங்க வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. எல்லாம் சொல்லி கொடுத்து பேச வைக்கிறதானுங்க. இதுக்கு என்னங்க நீங்கள் வீகலாக இருக்கிறது? நான் இந்த அதுக்கு நீங்கள் பேசாமல் நேரில் போய் போட்டு உங்கள் செலவு வேஸ்ட் பண்ணுறப்பல இப்படி ஒரு காலேஜ் இருக்குதுங்க, நல்ல காலேஜ் பெரிய காலேஜ் போட்டு போயிடலாங்க. போய் எல்லாம் சொல்லி கொடுத்து பேசல என்னங்க இருக்குது? நீங்கள் ஒரு பொதுவான ஜெனியூன் பர்சனாக இருந்தால் அந்த பசங்க வெளியே வரும்போது அந்த பசங்களை வெளியே வச்சு, தம்பி காலேஜ் எப்படி இருக்குது சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்டு அந்த பசங்களோட ஃபேஸை பிளர் பண்ணி காலேஜுக்கு தெரியாமல் போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெனியூன் யூடியூபர். அதை விட்டு ரொம்ப கீழ்த்தரமாக இப்படியெல்லாம் இறங்கியெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை நம்பி ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கமாக வச்சுருக்கீங்க. அந்த அவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும்னு நம்பிக்கை இல்லை. உங்களை நம்பரை அவங்களை இப்படி ப்ரொமோஷன் பண்ணி வீணாக்குறீங்களே. எனக்கு இவரை பார்க்கும்போது கோபமாக வருது. பட் அதே நேரம் இவரை ஃபாலோ பண்ணுற பசங்க நினச்சிட்டு கவலையாகவும் இருக்குதுங்க. இவரோட ப்ரொமோஷன்னால் ஒரு நல்ல மார்க் ஒரு 150 கட் ஃபீல்டு இருக்க பசங்க இவர் ப்ரொமோஷன் பண்ணுற காலேஜ் இருக்கிறது நான் என்னை பொறுத்த தப்பு இல்லைங்க. ஏன்னா இவர் ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லாமே 150 கட் கீழே ஒரு 35 to 40% பிளேஸ்மெண்ட் இருக்க ஒரு காலேஜஸ். ஓகே, அந்த ரேஞ்சுக்கு அந்த காலேஜஸ் கிடைக்க தப்பு இல்லை, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு 160க்கு மேலே இருக்க பையன் இந்த காலேஜஸ் எடுத்தானா அது ரொம்ப தப்புங்க. அதுவும் அந்த 160க்கு மேலேங்கிறது இவர் ப்ரொமோஷன் பண்ணுற காலேஜஸில் ஸ்ரீசக்தி எல்என்டி பைபாஸும் விஎஸ்பி கரூர் மட்டுமே 150க்கு கீழே இருக்காங்க. மற்றபடி இந்த விஎஸ்பி கோயம்புத்தூர் கேஎஸ்ஆர் கூட ஒரு அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிங்க. விஎஸ்பி கோயம்புத்தூர் ஜேசிடி எல்லாமே 130 கட் கீழே இருக்க பசங்க மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸே ட்ரை பண்ணுங்கள். நான் ஒன்றும் உங்களுக்கு சிவில் மெக்கானிக்கல் 150 கீழே ட்ரை பண்ண சொல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸை 150 கீழே ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். என்னை மன்னிச்சவங்க ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. பட் சொல்கிறது கரெக்டு தாங்க, சொல்லி தான் ஆகணும். இவர் மேக்ஸிமம் ப்ரொமோஷன்ஸ் தான் பண்ணுறாரு. இவரை பற்றி கமெண்ட்டில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஏன் எவ்வளோ பணம் வாங்கினீங்க, எவ்வளோ பணம் வாங்கிட்டு இப்படி ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டால் நான் பணமெல்லாம் வாங்கலைங்க. ஒரு சிலருக்கு வந்து பணம் வாங்கினு கமெண்ட் பண்ணுவார். அது வந்து மற்றவங்ககிட்ட தான் உண்மையானு காட்டிக்கிறக்காக அவர் சும்மா போய் சொல்கிற மாதிரி அவர் நினப்பிச்சிட்டு சொல்கிறாரு. அதாவது பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறாரு. பணம் வாங்கிட்டு பண்ணுறத கொஞ்சம் நேர்மையாக பண்ணுங்கள். அந்த காலேஜஸ் பற்றி பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜில் என்ன நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஒன்லி பாசிட்டிவ்ஸ் மட்டும் சொல்லி அந்த பசங்க அங்கே போய் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த விஎஸ்பி காலேஜில் படிக்கிற பசங்களா சூசைட் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த காலேஜ் அவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்குவாங்கங்க. சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போகிற பசங்கள்லாம் அங்கே நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். நான் லோக்கலில் தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லைங்க, நான் சொல்லிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. அந்த மாதிரி நெகட்டிவ்ஸாக சொல்லுங்கள். ஒன்லி பாசிட்டிவ்ஸ் என்னங்க நியாயம் இது? அதே மாதிரி இவர் ப்ரொமோஷன் பண்ணுற காலேஜஸ் எல்லாத்துலேயுமே 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பணம் வாங்குறாங்க. அதெல்லாம் இவர் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் கேட்க மாட்டேங்கிறாருங்க? பெரிய ஜெனியூன் யூடியூபர்னா கேட்க வேண்டியதானே? ஸ்கேம் டிடெக்டிவ் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் ஓரளவுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்கும். பட் இதை ஒரு 4 பேர் பார்த்து அதனால் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சிங்கன்னா எனக்கு போதும். ஏன்னா எனக்கு சம்பளம் வருது, நான் ஆல்ரெடி நல்லா நிலைமையாக இருக்கேன். எனக்கு இந்த யூடியூப்பில் வந்து பணம் வந்துதா நான் பெரிய ஆளாங்கிறேன் எனக்கு எண்ணம் இல்லை. நான் பயாலஜி டீச்சர், எனக்கு இதை பற்றி கவலையே இல்லை. பொழைச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.